என்ன தம்பி சொல்கிற? தம்பி, அந்த பங்களாவில் தீ விபத்து நடந்து 10 வருஷம் ஆச்சு. அங்கே இருந்த பாட்டியும் அவங்க பேரனும் அந்த தீயில கருகி செத்து போயிட்டாங்க. அந்த பக்கம் இப்போ யாருமே போகிறது கிடையாது. என்ன சொல்கிறீங்க? நான் இப்போ தான் என் கையால் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். அன்னைக்கு நைட்டு மணி 12 ஆக போகுது. தெருக்கில் இருக்கிற கடையெல்லாம் சாத்திட்டாங்க. ஃபுட் டெலிவரி செய்யும் அருண் அங்கே பைக்கில் உட்காந்துட்டு இருந்தான். ரொம்பவே டயர்டாக இருந்தான். அப்பாடா, மணி 12 ஆக போகுது. மழை வேற வர்ற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போய் படுத்து தூங்க வேண்டியது தான். ஆடடா, இந்த நேரத்தில் ஆடுறா. காளிமலை பங்களா இது எங்கே இருக்குது? ஊருக்கு ஒதுக்கப்புறமாச்சே. சரி, எப்படி பார்த்தாலும் டெலிவரி சார்ஜ் 200 வருது. இந்த ஒரு சவாரிக்கு போயிட்டு வந்துட்டு நாளைக்கு லீவு போட்டுற வேண்டியது தான். என்னப்பா இது, ரோட்டில் ஒரு ஆளை கூட காணோம். இன்னைக்குன்னு பார்த்து குளிர் வேற சாவடிக்குது. ஏய், என்னது அது? பூனையா இல்லை வேற ஏதாவதா? கடவுளே, சீக்கிரம் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு ஊருக்குள்ளே போயிடணும். அவன் ஃபுட்டு டெலிவரி செய்ய வேண்டிய வீடு வந்துச்சு. அந்த வீடு பார்க்கவே ஒரு மாதிரியா இருந்துச்சு. வீட்டு வாசல்ல ஒரு லைட்டு கூட இல்லாம இருட்டா இருந்துச்சு. லொக்கேஷன் இதுதான் காட்டுது. ஆனால் வீடு இவ்வளோ பழசாக இருக்கே. கரண்ட்டு கூட இல்லை போல். சரி, நம்ம உள்ளே போவோம். ஹலோ, யாராவது வீட்டில் இருக்கீங்களா? ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கேன். என்னது, கதவு தானாக திறக்குது? பயப்படாத அருண், பயப்படாத. காற்றுல திறந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியே வர்றத பார்த்தான் அருண். அது ஒரு வயசான பாட்டி. ஆனா அவங்கள பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு. வாப்பா, ரொம்ப நேரமாக பசிக்குது. ஏன் இவ்வளவு நேரம்? இல்லை பாட்டி, மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, அதான் லேட்டு. சாரி. பரவாயில்ல, என் பேரனுக்கு பிரியாணின்னா ரொம்ப இஷ்டம். அவன் வருவான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, ஓகே பாட்டி. சரிங்க பாட்டி, பில்லு 450 ரூபா ஆச்சு. இந்த அப்பா பணம், பத்திரமா போயிட்டு வா. இந்த பக்கம் நடமாட்டம் குறைவு. தேங்க்ஸ் பாட்டி, நான் கிளம்புறேன். அருண் பணத்தை வாங்கிட்டு திரும்பி போறான். ஆனா அவனை யாரோ மாடியில் இருக்கிற ஜன்னல்ல இருந்து பார்க்கற மாதிரி உணர்றான். ஒரு வழியா மெயின் ரோடு வந்ததும் அவனுக்கு அப்பதான் மூச்சே வந்துச்சு. அப்போ அங்க ஒரு டீ கடை இருக்கிறத பார்த்தான் அருண். அங்க போய் ஒரு டீ சாப்பிடலாம்னு போனான். அப்பாடா, இங்கே தான் என் மனுஷன் நடமாட்டம் இருக்குது. அண்ணே, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ கொடுங்க. ஒரே குளிர். என்ன தம்பி இந்த நேரத்தில்? அதுவும் அந்த காட்டு பங்களா பக்கம் போன மாதிரி இருந்துச்சு. ஆமாண்ணே, அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு ஃபுட் டெலிவரி கொடுக்க போனேன். இதை கேட்ட டீ கடை அண்ணாவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது, பாட்டியா? தம்பி, என்ன விளையாடுறியா? இல்லைண்ணே, நிஜமாக தான். வயசான பாட்டி இருந்தாங்க. அவன் பேரன் வருவான்னு பிரியாணி வாங்கினாங்க. என்ன தம்பி சொல்கிற? தம்பி,
அந்த பங்களாவில் தீ விபத்து நடந்து 10 வருஷம் ஆச்சு. அங்கே இருந்த பாட்டியும் அவங்க பேரனும் அந்த தீயில கருகி செத்து போயிட்டாங்க. அந்த பக்கம் இப்போ யாருமே போகிறது கிடையாது. என்ன சொல்கிறீங்க? நான் இப்போ தான் என் கையால் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், காசும் வாங்கிட்டு வரேன். உடனே அருண் அந்த பாட்டி கொடுத்த காசை இருக்கான்னு பார்த்தான். ஆனால் அந்த காசு ஐயோ, என்ன இது? காசெல்லாம் சாம்பலாக இருக்குது. இது எப்படி